அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ கிளிப்ல இப்போ நம்ம பார்க்க போறது பிரவேஷிகா வியாக்கரன். இல்ல शब्द பார்க்கலாம். फर्स्ट रोमन लेटर பாருங்க. एक या दो वाक्यों में उत्तर दीजिए. ஓரிரு வாக்கியங்களில் விடையளியுங்கள். फर्स्ट क्वेश्चन शब्द किसे कहते हैं? வார்த்தை அதாவது சொல் அப்படின்னு எதை சொல்றோம்? किन किन दृष्टियों से शब्दों का वर्गीकरण किया जाता है? எந்தெந்த கோணங்களில் சொற்கள் வகைப்படுத்தப்படுகின்றன? अक्षरों के सार्थक समुदाय का नाम शब्द है. अक्षरों के सार्थक समुदाय का नाम शब्द है. அதாவது எழுத்துக்களினுடைய சார்த்தக் சமுதாய் ஒரு அர்த்தமுள்ள ஒரு குழு, ஒரு சமூகம், இல்லைன்னா ஒரு மீனிங்ஃபுல் கம்யூனிட்டி. நம்ம ஒரு அதாவது வார்த்தைகள் உருவாக்குறோம், எழுத்துக்களை கொண்டு ஒரு வார்த்தைகள் உருவாக்குறோம் அப்படின்னாக்கா அது வந்து அர்த்தமுள்ளதாக இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து शब्द. जैसे राम, गाय, वो, ये, छोटा, बड़ा आदि. இது வந்து மீனிங்ஃபுல்லா இருக்குது இல்லையா? ராம் அது ஒரு பேரு, காய் பசு, இல்ல இவன் இது அவன் அவள் அது, இவன் இவள் இது, இல்ல சிறிய பெரிய, அந்த மாதிரி ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத தான் வந்து இந்த மாதிரி வகைகளை தான் வந்து அதை வகைப்படுத்துகிறோம். இதை தான் வந்து शब्द அதாவது வார்த்தை சொல் அப்படின்னு சொல்றோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல செகண்ட் ஒன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே ரெண்டாவது கொஸ்டின் किन किन दृश्यों से शब्दों का वर्गीकरण किया जाता है? अதாவது व्युत्पत्ति, रचना और प्रयोग, इन तीन दृष्टियों से व्युत्पत्ति, रचना अதாவது बनावट और प्रयोग, ये तीन दृष्टियों से शब्द का वर्गीकरण किया जाता है. அது ஒவ்வொன்றையும் கீழே பார்க்கலாம். செகண்ட் ரோமன் லெட்டர் பாருங்க. सविस्तार उत्तर दीजिए. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விஸ்தார் அப்படின்னாலே வந்து விரிவானது தான் அர்த்தம். व्युत्पत्ति की दृष्टि से शब्द के कितने भेद है? எத்தனை எதன் மூலமாக எந்த பார்வையில் எதன் அடிப்படையில் இந்த शब्द அப்படிங்கிறது வர்க்கீகரன் கியா ஜாதா ஹை அப்படிங்கிறது மேலே கேட்டது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் व्युत्पत्ति, செகண்ட் ஒன் ரச்சனா யா பனாவட், தேர்ட் ஒன் பிரயோக். இதுல व्युत्पत्ति की दृष्टि से शब्द के कितने भेद है? இந்த व्युत्पत्ति அப்படிங்கிறத அடிப்படையா வச்சு, அதாவது அந்த வழித்தோன்றல் அப்படிங்கிறத அடிப்படையா வச்சு அந்த பார்வையில வார்த்தைகளை வந்து எந்த மாதிரி பிரிக்கப்படுகிறது? சோதாகரன் வியாக்கியா கீஜியே, அதாவது ஒரு உதாரணத்தோட விளக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோதாகரன் உதாரணத்தோடு வியாக்கியா கீஜியே விளக்குங்கள். व्युत्पत्ति के अनुसार 4 प्रकार के शब्द पाए जाते हैं. व्युत्पत्तिங்கிற அடிப்படையில 4 விதமாக வார்த்தைகள் பெறப்படுகிறது. எப்படின்னா வேஹை, தத்சம், தத்பவ், தேஷஜ், விதேஷி. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் தத்சம் शब्द. तत्सम அப்படின்னா संस्कृत भाषा के जो शब्द बिना किसी परिवर्तन के हिंदी में प्रयुक्त होते हैं
उसे तत्सम शब्द कहते हैं. அதாவது சான்ஸ்கிரிட்ல இருந்து எந்த வார்த்தையானது எந்த ஒரு பரிமாற்றமும் இல்லாமல் மாற்றமும் இல்லாமல் ஹிந்தியில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அதை தான் வந்து அந்த வார்த்தைகளை தான் தத்சம் சப்த அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் மாதா, பிதா, ஃபல், வித்யார்த்தி. இப்ப இந்த 4 வார்த்தைகளும் சான்ஸ்கிரிட்லயும் அப்படியே பயன்படுத்துற வார்த்தைகள். அதை அப்படியே நம்ம எந்தவித மாற்றமும் இல்லாம ஹிந்தியில அக்செப்ட் பண்ணியிருக்கிறோம். சாதாரணமா தத்சம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிப்போம்னா, த இத் பிளஸ் ச இது ம. இப்ப தத் பிளஸ் சம், தத் சம், இப்படிதான் பிடிக்கிறோம். இதுல संस्कृत भाषा के शब्द को हिंदी में लाते समय उसका स्वरूप को न बदलकर ठीक उसी प्रकार स्वीकृत करना. अदावद जैसे वो शब्द संस्कृत में है ठीक उसी प्रकार स्वीकृत करना. எதுல? हिंदीல. इसे शुद्ध शब्द भी कहा जाता है. நம்ம சான்ஸ்கிரிட்ல எப்படி வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோமோ, சான்ஸ்கிரிட்ல நம்ம எப்படி வார்த்தைகளை வந்து என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்துறோமோ அதை அப்படியே நம்ம ஹிந்தியில கொண்டு வந்து நம்ம பயன்படுத்துறது தான் வந்து தத்சம் சப்த. அப்ப அந்த மாதிரி மாறாம அப்படியே எடுத்துக்கிட்டு வர்ற வார்த்தைகளை சுத்த சப்த, அதாவது தத்சம் சப்த கருத்திகை. இப்ப இதுக்கு வந்து வேற இன்னும் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, அதாவது இங்கே ஏற்கனவே நம்மளுக்கு என்ன உதாரணம் கொடுத்துருக்குறாங்க? மாதா, பிதா, ஃபல், வித்யார்த்தி. இதெல்லாம் சன்ஸ்கிரிட்லயே அப்படியே இருக்குது, ஹிந்திலேயே அப்படியே கொண்டு வந்திருக்கிறோம்னு பார்க்குறோம். இப்போ வேற வார்த்தைகள் அப்படின்னாக்கா ஆச்சரிய, அக்ஷர், கிருஷக், நயன். வந்து கிருஷ்ணக்னா, அது கிருஷக்னா தெரியும் இல்லையா உங்களுக்கு? கிருஷக் ஃபார்மர், கிரு ஷ இக், கிருஷக். கிருஷக்னா ஃபார்மர். அதே மாதிரி வந்து அக்ஷர். இப்ப இந்த வார்த்தைகள்லாம் வந்து சுத்த சப்த, அதாவது தத்சம் சப்த. இது எங்க இருந்து எடுக்கப்படுது? சான்ஸ்கிரிட்ல இருந்து. சான்ஸ்கிரிட்ல இருந்து எடுக்கப்படுற வார்த்தைகள் அப்படியே ஹிந்தியில் பயன்படுத்தப்படுது. இதை வந்து தத்சம் சப்த, அதாவது சுத்த சப்த அப்படின்னு சொல்றோம். இது போதும்னு நினைக்கிறேன் இதுக்கு விளக்கம். இப்போ அடுத்தது பாருங்க, தத்பவ். தத்பவ் அப்படின்னா அதை எப்படி நம்ம பிரிப்போம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த, இது த, இப்ப ஆதா த, அதாவது இது பிளஸ் ப, ப, வ. அப்ப தத் பவ், தத்பவ். இது எப்படின்னா சான்ஸ்கிரிட்ல இருந்து எடுத்துக்கிட்டு வர்ற அந்த வார்த்தைய ஹிந்திக்கு கொண்டு வரும்போது அதை வந்து மாத்தி ஒரு புது வார்த்தையா கொண்டு வர்றது. இதுதான் வந்து தத்பவ் சப்த. அதாவது संस्कृत से हिंदी को वो शब्द ले आते समय उसका स्वरूप बदलकर एक नया शब्द बना जाता है. इसे क्या कहते हैं? तद्भव शब्द. சான்ஸ்கிரிட்ல இருந்து எதை கொண்டு மாறாம எடுத்துக்கிட்டு வர்றோமோ ஹிந்திக்கு, அது தத்சம் சப்த, அதாவது சுத்த சப்த. தத்பவ் சப்த அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட்ல இருந்து ஹிந்திக்கு எடுத்துட்டு வரும்போது அந்த வந்து அந்த ரூபத்தை மாற்றி ஒரு புதிய சப்தத்தை நம்ம உருவாக்குறோம். அப்ப அது அசுத்த சப்த, அதாவது தத்பவ் சப்த அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது संस्कृत भाषा के शब्द से बिगड़ कर
एक नया रूप प्राप्त होता है। हम जो शब्द को संस्कृत से हिंदी को ले आते हैं, वो शब्द बिगड़ कर एक नया रूप प्राप्त होता है। इसे क्या कहा जाता है? तद्भव शब्द, अर्थात अशुद्ध शब्द. பாருங்க இங்க என்ன கொடுத்திருக்குன்னு. संस्कृत भाषा के जो शब्द कुछ रूप परिवर्तन के साथ हिंदी में प्रयुक्त होते हैं उसे तद्भव कहते हैं. அதாவது சன்ஸ்கிரிட் பாஷையோட ஒரு வார்த்தையானது சில ரூப அதனுடைய மாற்றங்கள், அதாவது பரிவர்த்தனைகளுடன் ஹிந்தியில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அத தத்பவ் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹஸ்த் சே ஹாத், இது வந்து சான்ஸ்கிரிட் ஹஸ்த், அது ஹிந்திக்கு வரும்போது ஹாத். அக்னி சே ஆக், சான்ஸ்கிரிட்ல அக்னி, ஹிந்தியில ஆக். கிராம் சே காவ், சன்ஸ்கிரிட்ல கிராம் அப்படிங்கிற வார்த்தை ஹிந்திக்கு வரும்போது காவ். இந்த 3 எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இன்னுமே வந்து நிறைய இருக்குது எக்ஸாம்பிள்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், த தி, தி இதுல இருந்து, இது சான்ஸ்கிரிட் வேர்டு, இதுல இருந்து த, ஹ, ஹி, த ஹி, தஹி. இப்ப இது சான்ஸ்கிரிட்ல பாருங்க, பி இத், பித். இது ப, பி, ப, மன்னிக்கணும், ஸோ எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன். பி த, பி இத், பித், பி த, தா, பிதா. இப்போ பித் அப்படிங்கிறது சன்ஸ்கிருத் சப்த, பிதா ஹிந்தி சப்த. ஸோ அதே மாதிரி சந்த் அப்படிங்கிற சன்ஸ்கிரிட் வார்த்தை வந்து ஹிந்திக்கு வரும்போது மாறி சாந்த் அப்படின்னு வந்து சொல்லப்படும். அதே மாதிரி சத்திய அப்படிங்கிற சன்ஸ்கிருத் வார்த்தையானது ஹிந்தியில வரும்போது சச் அப்படின்னு வந்து பயன்படுத்தப்படுகிறது. இப்ப இது அடுத்தது பாருங்க, தேஜஹ், மன்னிக்கணும், தேஷஜ். இப்போ देशज जो शब्द भारतीय भाषाओं में से हिंदी में प्रयुक्त होते हैं उसे देशज कहते हैं. இப்போ நம்ம இந்திய மொழிகள் வந்து நிறைய இருக்குது. அந்த மாதிரி பல்வேறுபட்ட மொழிகள்ல இருந்து ஹிந்திக்கு சில வார்த்தைகள் வந்து போயிருக்கும். அந்த வார்த்தை பிரயோகத்தை தான் தேசஜ் அப்படின்னு சொல்றோம். ஜோ சப்த பாரதிய பாஷாவோ மேசே, எந்த ஒரு வார்த்தையானது இந்திய மொழிகளில் இருந்து ஹிந்திமே பிரயுக்த ஹோத்தேகை, ஹிந்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்படுகிறதோ உசே தேசஜ் கத்தேகை, அதை வந்து தேசஜ்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், லோட்டா கிடுக்கி, லோட்டா கிடுக்கி, இது வந்து எக்ஸாம்பிள். இது எந்த வார்த்தைகள் வேற இந்தியாவினுடைய வேறு மொழிகளிலிருந்து பெறப்பட்ட வார்த்தைகள், இதை ஹிந்தியில வந்து பயன்படுத்துறோம். இதை தான் வந்து தேசஜ்னு சொல்றோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், பகடின்னு ஒரு வேர்டு உண்டு. ப க டி, பகடி. இந்த பகடி அப்படிங்கிற வார்த்தை வந்து पंजाब में उपयोगी किया जाता है.
ஏ சப்த பகடி. இப்ப அடுத்தது பாருங்க, அடுத்த வேர்டுக்கு போகலாம். ஒரு நிமிஷம். அதாவது 4th ஒன் விதேஷி. விதேஷி அப்படிங்கிறது வேறு நாட்டினுடைய மொழிகளில் பயன்படுத்தப்படும் வார்த்தைகள் ஹிந்தியில் பயன்படுத்தப்படுவது. அதை தான் வந்து விதேஷி, அதாவது அந்த வார்த்தைகளை வந்து விதேஷஜ் கருத்தேகை. தேசஜ் அப்படின்னாக்கா நம்மளுடைய உள்நாட்டில் பயன்படுத்தப்படும் மொழியிலிருந்து எடுக்கப்படும் வார்த்தைகள் ஹிந்தியில் பயன்படுத்தப்படுவது. விதேஷஜ் அப்படிங்கிறது வெளிநாடுகளிலிருந்து பயன்படுத்தப்படும் வார்த்தைகள் ஹிந்தி மொழியில் பயன்படுத்துவது. அதை தான் வந்து விதேஷ் மன்னிக்கணும், विदेशज कहते हैं। जो शब्द विदेशी भाषाओं से हिंदी में प्रयुक्त होते हैं उसे विदेशज कहते हैं। இதே இது தேசஜ் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்திய மொழிகளிலிருந்து ஏதாவது ஒரு மொழியிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம ஹிந்தியில பயன்படுத்துறது. விதேசஜ் அப்படிங்கிறது வெளிநாடு, மற்ற நாட்டிலிருந்து மற்ற நாடுகளில் பேசப்படும் மொழியிலிருந்து எடுக்கப்படும் வார்த்தைகளை ஹிந்தியில் பயன்படுத்துவது. அதுக்கு உதாரணமாக அக்பார், அமீர். இப்ப நம்ம அக்ரேசி, அதாவது ஆங்கில மொழியே நீங்க எடுத்துக்கோங்களேன். இதுல ஆபீசர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா? இத நம்ம ஹிந்தியில பயன்படுத்தும் போது அப்சர் அப்படின்னு பயன்படுத்துவோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது ஓ எஃப் எஃப் ஐ சிஇஆர் ஆபீசர். இந்த வார்த்தையை நம்ம ஹிந்தியில எப்படி சொல்லுவோம்? ஆ ஃப ச ர ஆயிப் சாயர் அப்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது அங்கிரேசியில ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல் HOS PITAL ஹாஸ்பிட்டல். இந்த வேர்டு வந்து நம்ம ஆங்கிலத்துல இருந்து எடுக்கிறோம். இதை நம்ம ஹிந்தியில பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்துவோம்? ஆதாச, அதாவது இஸ், ப த தா ல. இப்ப இத வாசிங்க. அ இஸ் ப தா இல் அஸ்பத்தால். அப்ப ஆபீசர் அப்படிங்கிற அந்த ஆங்கில வார்த்தை ஹிந்தியில் அப்சர் என்று பயன்படுத்தப்படுகிறது. ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை ஹிந்தியில அஸ்பத்தால் அப்படின்னு பயன்படுத்தப்படுகிறது இல்லையா? சில வார்த்தைகள், ஆங்கில வார்த்தைகள் அப்படியே வந்து ஹிந்தியில பயன்படுத்தப்படும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம ஹிந்தியில எழுதும்போது கிரி கே இது ட. இதை வாசிங்க. கிரி கே இட் கிரிக்கெட் அப்படியே பயன்படுத்துவோம். அதே மாதிரி ஆர்டர் அப்படிங்கிற வார்த்தையும் ஆ இர் ட இர் ஆர்டர். இந்த வார்த்தை நம்ம அப்படியே ஆங்கில வார்த்தையை ஹிந்தியில பயன்படுத்துவோம். இப்ப இது தவிர சங்கர் சப்த அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதாவது दो अलग अलग भाषाओं के शब्दों से मिलकर जिन शब्द की रचना बनाई जाती है उसे संकर शब्द कहा जाता है. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாருங்க, இது வந்து ச இங் க ர சங்கர், சங்கர்.
சங்கர் சப்த. இந்த சங்கர் சப்த அப்படிங்கிறது 2 வேற வேற பாஷைகள்ல இருந்து எடுக்கப்பட்ட 2 வேற வார்த்தைகளை வைத்து 2 வார்த்தைகளை வைத்து ஒரு புதிய வார்த்தையை வந்து உருவாக்குறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் RAIL ரெயில். இதை நம்ம ஹிந்தியில வந்து அப்படியே எழுதுவோம், ரேல் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? இது என்ன வார்த்தை? ஆங்கில வார்த்தை. இதோட கா டி, காடி, இது எந்த வார்த்தை? இது எந்த மொழிக்குரிய வார்த்தை? ஹிந்தி மொழிக்குரிய வார்த்தை. ரேல் அப்படிங்கிறது இங்கிலீஷ் வேர்டு, காடி அப்படிங்கிறது ஹிந்தி சப்தம். இப்ப ரேல் பிளஸ் காடி, ரேல் காடி அப்படின்னு நம்ம படிப்போம் இல்லையா? ரே இல் கா டி, ரேல் காடி. அப்ப ரேல் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையும் காடி அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தையும் சேர்ந்து புதிய ஒரு வார்த்தை ரேல் காடி. இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறது தான் சங்கர் சப்த அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இல்ல இன்னொன்னு, நம்ம நம்பர்ஸ் எழுதுவோம் இல்லையா? 1 2 3 4 5 அப்படின்னு எழுதுவோம் இல்லையா நம்பர்ஸ். इसमें एक के अलावा बाकी सभी तद्भव शब्द होते हैं. இந்த ஏக் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை தவிர நம்பர்ஸ்ல இந்த ஒரு வார்த்தையை தவிர மற்ற எல்லா வார்த்தைகளுமே தத்பவ் சப்தம் தான் சொல்லப்படுது. அதே மாதிரி ஹிந்தியில வந்து கிரியாயை பயன்படுத்துறோம் இல்லையா? அதாவது கானா, லிக்னா, படுனா, சோனா, இது எல்லாமே வந்து தத்பவ் சப்தம். இதை நீங்க வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்காக தான் நம்பர்ஸ்ல ஏக் அப்படிங்கிறத தவிர மற்ற எல்லா நம்பர் வேர்ட்ஸும் தத்பவ். அதே மாதிரி கிரியாயிங், அதாவது ஆக்ஷன் வேர்ட்ஸ் பயன்படுத்துறோம் இல்லையா? இது எல்லாமே வந்து தத்பவ். படுனா, கானா, பீனா, லிக்னா, ஜானா, இந்த மாதிரி எல்லாமே. ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த கொஷின்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது சப்த வந்து 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. 3 வகையாக வகைப்படுத்தப்படுகிறது. வியுத்பத்தி, ரச்சனா, பனாவட். இந்த வியுத்பத்தி அப்படிங்கிறது வந்து எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது? 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. தத்சம் சப்த, தத்பவ் சப்த, தேசஜ் சப்த, விதேஷி சப்த. இதுல தத்சம் சப்த அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துல பயன்படுத்தப்படுற வார்த்தை அப்படியே ஹிந்தியில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, எந்த மாற்றமும் இல்லாமல். தத்பவ் சப்த அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துல பயன்படுத்தப்படுற வார்த்தையானது ஹிந்திக்கு வரும்போது சில பரிவர்த்தனைகளுடன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. தேசஜ் சப்த அப்படிங்கிறது நமது நாட்டிற்குள் பயன்படுத்தப்படும் மொழிகளிலிருந்து எடுக்கப்படும் சில வார்த்தைகள் ஹிந்தியில் பயன்படுத்தப்படுவது. இதை வந்து தேசஜ் சப்த அப்படின்னு சொல்றோம். அடுத்தது விதேஷி சப்த அப்படிங்கிறது வெளிநாடுகளில் பயன்படுத்தப்படும் வார்த்தையிலிருந்து எடுக்கப்படும் சொற்கள் ஹிந்தியில் பயன்படுத்தப்படுவது. இவை தவிர சங்கர் சப்த அப்படிங்கிற ஒரு பிரிவு பாருங்க. 2 வெவ்வேறு மொழிகளில் இருந்து எடுக்கப்படும் வார்த்தைகள் ஒரு முழு வார்த்தையாக ஹிந்தியில் பயன்படுத்தப்படுவது. இது நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்தோம், அவ்வளவுதான். ஸோ இதை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ரிவிஷன்ல பார்க்கலாம். தன்யவாத்.